புதிய நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இருந்தல் பகுதியில் நம்ம தினமும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்ட பிரபலங்களை சந்திச்சு வந்திருக்கோம். மார்ச் 4ஆம் தேதி ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் சேஃப்டி டே அப்படிங்கறத கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய விருந்தினர் திரு எஸ் ரவி அவர்களை சந்திச்சு சேஃப்டினா என்ன, இந்த தினத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தின வாழ்த்துக்கள். நீங்க வந்து உங்களுடைய பணிபுரிந்த காலத்துல அந்த நேஷனல் சேஃப்டி கவுன்சில்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியாவும் ட்ரெஷரராகவும் வைஸ் சேர்மனாகவும் இருந்திருக்கீங்க. இது வந்து எப்படி நடந்துச்சு? உங்களுடைய இந்த சேஃப்டி அப்படிங்கிற ஒரு துறையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கறத சொல்றீங்களா? நாங்கள் வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனை கடந்த 40 ஆண்டு காலமாக அங்கே பணிபுரிஞ்சேன். அப்போ வந்து தேசிய பாதுகாப்பு குழுமத்தில் நாங்கள் வந்து மெம்பராக அதில் ஒரு ஆஃபீஸ் பேரராக இருந்தேன். நான் அதில் அதோட இதனால வந்து நாங்கள் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுப்போம், ஆடிட்ஸ்லாம் போவோம். அந்த மாதிரி இதில் நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகணும். ஓ, நீங்க வந்து எப்படி அதுல ஆர்வம் வந்துச்சு? அதாவது உங்களை நாமினேட் பண்ணிருப்பாங்க இல்லையா? நாங்கள் வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு கார்பரேட் மெம்பர். என்ன நேஷனல் சேஃப்டி கவுன்சில் வந்து கார்பரேட் மெம்பர்ஷிப்பும் இருக்குது, இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. ஸோ நான் கார்பரேட் மெம்பர்ஷிப்பில் நான் வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் இண்டிவிஜுவல் மெம்பர் ஆல்சோ. நான் வந்து சேஃப்டியில் படித்ததுனால அதில் இந்த ஒரு குழுமத்தில் மெம்பர் ஆகணுன்றது என்னோட குறிக்கோள். அதில் நான் மெம்பர் ஆனேன். ஓ, ஸோ இந்த சேஃப்டி அப்படிங்கிறது எந்த மாதிரியான சேஃப்டி எல்லாம் நம்மளால பாதுகாத்துக்க முடியும்? நம்மள இந்த பாதுகாப்பு உணர்வுன்றது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தோம்னா அப்போ இருந்த இண்டஸ்ட்ரி இதில் நிறைய ஃபேட்டல் ஆக்சிடென்ட்லாம் இருந்தது. அப்போ இருந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது அங்கே நடந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டுடைய ரேஷியோவும் செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த ரேஷியோவும் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் நடந்த ஆக்சிடென்ட்டோட ரேஷியோ தான் அதிகமாக இருந்தது. அப்போ தான் வந்து இவங்க என்ன பண்ணா, நம்ம வந்து பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ண அப்புறம் தான் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாதுகாப்பு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கணுன்றது அதுக்கப்புறம் தான் தோணுது. இந்த நேஷனல் சேஃப்டி டே உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? 1962ல் லேபர் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி இந்தியாவில் நடந்த விபத்துக்களை வந்து அதிகமாக நடந்தது. இதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்தணும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்றது அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அப்போ வந்து 1965ல் இப்படி 13th, 11th and 13th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கன்வீன்ட் ஒன் கான்ஃபரன்ஸ். தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். அதுதான் அந்த கான்ஃபரன்ஸில் வந்து இந்த நேஷனல் சேஃப்டி இதில் நேஷனல் லெவலில் இந்த ஆக்சிடென்ட் அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அது ஒரு தனி அமைப்பு வேணும் அப்படின்றது அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணது வந்து மறைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அதை தொடங்கி வச்சார். அவர் அந்த கான்ஃபரன்ஸோட ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அக்கார்டிங்லி 13th and 14th December ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் லேபர் ஹெடட் பை டாக்டர் லேட் ஜெகஜீவன் ராம் தலைமையில் இந்த இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க நேஷனல் சேஃப்டி டேக்கு. நேஷனல் சேஃப்டி டே தொடங்கின நாள் வந்து March 4th. அதை வந்து நாம வந்து கொண்டாடுறது வந்து சேஃப்டி டேவை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த இயக்கம் சொன்னீங்க இல்லையா, இந்த இயக்கம் வந்து எந்த இடத்துலலாம் செயல்படுது, எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு சொல்ல முடியும்? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கு. இதோட தலைவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதை இயக்கத்தை வந்து டைரக்டர் ஜெனரல் தான் ஒருத்தர் வந்து அவருடைய தலைமையில் இதை நாங்கள் இயங்குறோம். அந்த டைரக்டர் ஜெனரலும் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து கவர்னன்ஸ் போர்டுன்னு ஒரு 51 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒர்க்கர் சைடு, இண்டஸ்ட்ரி சைடு எல்லாருமே அதில் மெம்பராக இருப்பாங்க. இது வந்து நேஷனல் லெவலில் இந்த இயக்கத்தை வந்து எல்லா ஸ்டேட்லையும் இண்டிவிஜுவல் சாப்டர்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. அக்கார்டிங் நம்ம வந்து தமிழ்நாடு சாப்டர் வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சில் தமிழ்நாடு சாப்டர் இருக்குது, சென்னையிலேருந்து அது இயங்கிறது. அது இது வந்து எங்களுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, நேஷனல் சேஃப்டி கவுன்சில் தமிழ்நாடு சாப்டரோட நோக்கம் அப்படின்னா ஒர்க்கர்ஸுக்கு போய் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது வந்து நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே போய் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். சில தணிக்கை முறைகள் தேவைப்படும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, அதை போய் நாங்கள் பண்ணுவோம்.
இதெல்லாம் வந்து காஸ்ட் பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் when comparing to the others. ஏன்னா இது வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சில் வந்து நான் ப்ராஃபிட்டிங் ஆர்கனைசேஷன். அதனால எங்களுக்கு வந்து இதுவும் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால நாங்க போய் பண்ணுவோம் அவங்களோட. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு துறைக்கும் வேற வேற விதமான ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்போம், விழிப்புணர்வு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. ஸோ ஒரு துறைக்கும் வேறுபாடு இருக்கும் இல்லையா அந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ், அதோடைய வந்து நம்மளுடைய ப்ரிகாஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அதை பத்தி சொல்ல முடியுமா? இப்போ ஆக்சிடென்ட்னு பார்த்தோம்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வரும். ஆமா. இது இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஆக்சிடென்ட் பார்த்தோம்னா சிவியாரிட்டி ரேட் வந்து கம்மியா இருக்கும். வேற கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் மேஜர் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியிலும் பார்த்தோம்னா சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நாம் யூஸ் பண்ணுற பிபிஓ ட்ரைனிங், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டோ ட்ரைனிங்கோ நம்மளுடைய ஹசார்ட் பொட்டன்ஷியலை பொறுத்தது. ஸோ அதனால நம்ம கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வேற மாதிரி ட்ரைனிங்கும் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி ட்ரைனிங்கும் நம்ம கொடுப்போம். சோ இதுதான் உங்களுக்கு வந்து வேறுபாடு இல்லையா? ஓகே. சோ இப்போ வந்து இந்த எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சப்போஸ் ஒரு ஒர்க்கர் வந்து அவங்களுடைய கை மிஷின்குள்ள போயிடுச்சுனாலும் இல்ல வந்து ஒரு ஹசார்டஸ் கெமிக்கல் இருக்கு, சோ அது வந்து நான் ரியாக்டிவா இருந்து ரியாக்டிவ் ஆனாலும் அந்த மாதிரியான எமர்ஜென்சிஸ் இருக்கும் இல்லையா? அந்த சூழ்நிலையில நீங்க என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுப்பீங்க? இப்போ நார்மலாக பார்த்தோம்னா எல்லா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பயமே இருக்கும். நீங்கள் எல்லாருமே பயப்படவே வேண்டாம் அந்த தொழிலில். ஏன் அப்படின்னா எந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், மேஜர் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஆரம்பிக்கும்போது அதோட பாதுகாப்பை வந்து டிசைன் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சரி பண்ணிடுவோம். அது பாதுகாப்பு முறைகள் என்னென்னலாம் வேணுமோ அது தனியாக இதில் இருந்து சரி செய்து விடுவோம் டிசைன் ஸ்டேஜ்லேயே. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி டிசைனில் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் வந்து அசாப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோம். ஏன்னா இந்த தொழிற்சாலையில் என்னென்ன அசார்ட்ஸ் இருக்கு, இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ரெடினஸ் வச்சிருக்கோம், அதை ஒரு தனி குரூப் வந்து அசாப் ஸ்டடி பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அங்கேயும் வந்து ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன் என்ன மாதிரி ஆக்சிடென்ட்னா மேலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்கும் ஆக்சிடென்ட். அந்த எலக்ட்ரிக் ஷாக் வரும். அதுக்கப்புறம் இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்துருவாங்க. ஏன்னா நிறைய பொருட்கள்லாம் அங்கே சிதறி கிடக்கும். அதெல்லாம் ஹெப்பசாடாக தான் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரலும். அங்கே ஹவுஸ் கீப்பிங்லாம் நீங்கள் வந்து 100% எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் போய் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறது எங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீ கமிஷனிங் ஆடிட்னு ஒன்று உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு, இதில் வந்து இந்த பிளான்ட்டை வந்து நம்ம கமிஷன் பண்ணலாமா வேண்டாமா, இதில் என்னென்ன ஹசார்ட்ஸ் விட்டு போனதாக இருக்கா அப்படின்றது வல்லுநர் குழு போய் ஆடிட் பண்ணணும். அது வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஃபேக்ட்ரி ஆக்டில் தமிழ்நாடு பிரிவில் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து இதே பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா ஆயில் இண்டஸ்ட்ரி சேஃப்டி டைரக்டரேட் இருக்கு. அவங்க வந்து ப்ரீ கமிஷனிங் ஆடிட்னு பேர். அதோட ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண அப்புறம் தான் அந்த இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கவே முடியும். நிச்சயமா இது வந்து ஒரு பிளான்ட் நம்ம தொடங்கிட்டோம், விபத்து இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். இன் ஸ்பைட் ஆஃப் தட் விபத்துகள் நடக்கலாம் இல்லையா? சோ அத பத்தி தான் அந்த விபத்துகள் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் போய் தப்பு பண்ணலாம். யுவர் மிஷின்ஸ் ஆல்சோ மே கோ ஃபால்ட். அது வந்து ஃபெயில் சேஃப் கண்டிஷன் போறதா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் விபத்துகள் வரலாம். அந்த விபத்து வந்து விபத்தை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் நம்ம. ஒன்று வந்து எமர்ஜென்சி வந்து ஒன்று வந்து ஆன்சைட் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து ஆஃப் சைட் எமர்ஜென்சி. ஆன்சைட் எமர்ஜென்சி என்ன, நம்ம கம்பெனிக்குள்ளே நடந்த விபத்தை நாமளே அதை கட்டுப்படுத்த முடிஞ்சு நம்மளுடைய இருக்க பொருட்களை வச்சு கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா அது ஆன்சைட் எமர்ஜென்சி. அதே வந்து அது எஸ்கலேட் ஆகி அதர் இண்டஸ்ட்ரிக்கோ நியர்பை பப்ளிக்கோ அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆஃப் சைட் எமர்ஜென்சின்னு பேர். அந்த ஆஃப் சைட் எமர்ஜென்சி உதாரணம் தான் வந்து போபால் ட்ராஜடி. போபால் ட்ராஜடிக்கு நடந்த அப்புறம் தான் மக்களுக்கே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்தது. அப்போ கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிஜென்ட் ஆக்கிட்டாங்க. ஆமா, ஓகே. சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்து பொதுவான விழிப்புணர்வே வந்திருக்கு இல்லையா சேஃப்டி பத்தி. இப்போ நீங்க ஆன் சைட் சேஃப்டி அப்படிங்கறது சொன்னீங்க, அது வந்து நெருப்போ இல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆன் சைட் சேஃப்டின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் கொடுப்பீங்க? மாக் ட்ரில் மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணுவீங்களா?
டேபிள் டாப் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். முதல்ல மாக் ட்ரில் போகிறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே போய் மாக் ட்ரில் பண்ணி எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு பதிலாக டேபிள் டாப் எக்ஸசைஸ், அதில் வந்து அவங்கள வந்து தயார் நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துருவோம். அது ஒரு ஸ்டேஜ்லேயே. டேபிள் டாப்னா அந்த ஒரு டிஸ்கஷன் மாதிரி. டிஸ்கஷன் அது எப்படின்னா, டேபிள் டாப்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டில் நம்ம போடுவோம், ஃபயர் ஸ்டார்டட் அட் டேங்க் ஃபார்ம் ஏரியா, அட் பிளாட்ஃபார்ம், அட் பிளான்ட் ஏரியா அப்படின்னு நம்ம ஒன்று போடுவோம். அதுக்கு அடுத்த உடனே இந்த மெசேஜ் போய் ஃபயர் ஸ்டேஷனுக்கோ இல்லை எமர்ஜென்சி சென்டருக்கோ போயிருக்கும். அவர் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவர் அதை பற்றி சொல்லணும். இந்த மெசேஜ் எனக்கு வந்தது, நான் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்னு. சரி, அவர் வந்து ஃபயர் சினரியோக்கு போயிருப்பார். அவர் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, கூட வந்து அவருக்கு உறுதுணையாக ஒரு 4-5 பேர் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் தன்னுடைய ரோலை சொல்லணும். அது ஒரு ப்ராக்டிஸ். நம்ம வந்து என்னதான் பேப்பரில் எழுதி கொடுத்து படித்து அவங்க மனப்பாடம் பண்ணி போயிருந்தா கூட அதை நீங்கள் அன்லெஸ் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ரியாலிட்டியில் வராது. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்து டேபிள் டாப் எக்ஸசைஸ். அந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ் முடிச்சு ஒரு 1 or 2 days கேப் கொடுத்துருவோம். உடனே நாங்கள் மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு வாரமோ இல்லை 2 நாள் கழிச்சோ அவங்க ஞாபகம் இருக்கான்றதை நாங்கள் செக் பண்ணணும். அதுதான் மாக் ட்ரில். அங்கே போய் ரியலாகவே ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணுவோம். சின்ன ஃபயர் தானே, அது நம்மளால அணைச்சிட முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை கிரியேட் பண்ணலாம். இல்லை அங்கே ஒரு போர்டு வைக்கலாம். சப்போஸ் ஒரு மேஜர் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி ஒரு அங்கே போய் நம்மளோட ஃபயர்லாம் உருவாக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஃபயர் அட் திஸ் பிளேஸ் ஒரு போர்டு. ஸோ நம்ம அங்கேருந்து வந்து தகவல் கொடுப்போம். இதில் வந்து தகவல் கொடுக்கறது தான் முக்கியமான செய்தி. கண்டிப்பாக. ஏன்னா ஃபயர் வந்து அட் இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேயே அதை புட் ஆஃப் பண்ணணும். எல்லா மேஜர் ஃபயரும் வந்து இம்மீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம் அட் இன்செப்ஷன் ஸ்டேஜில். அது விட்டால் தான் பெரும் விபத்தாகும். அதுதான் கான்செப்டே இப்போ இதில். அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து ஃபயர் போர்டு வச்சுடுவோம். நாங்கள் வந்து அப்சர்வர்ஸ்ன்ற ஒரு 7-8 பேர் நியமிச்சிருப்போம். அந்த பிளேஸ்க்கு அவங்க போயிடுவாங்க. ஃபயர் கால் வந்ததுன்னா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நாங்கள் செக் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபயர் டெண்டர் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வர வேண்டிய இடத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிருக்கலாம். அது என்ன ரீசன்றது அவங்க அப்புறமா தான் சொல்ல போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஃபயர் வாட்டர் சிஸ்டமோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மீடியாவோ எல்லாம் ரெடியாக இருக்கா இல்லையான்றதை அவங்களும் செக் பண்ணணும். அவங்க ரியலாக அந்த ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபயர் வாட்டர் போடுவாங்க, எக்ஸ்டிங்விஷர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து பேஷண்ட் கீழே விழுந்துருவாங்க. ஒருத்தர் 2 பேரும் தத்ரூபமாக ஆக்ட் பண்ணுவோம். இப்போ அந்த பேஷண்ட் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் எய்டுக்குன்றதை பார்ப்போம். அது வந்து முதல்லலாம் நாம் என்ன பண்ணுவோம், கிரவுண்ட் லெவலில் செக் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே விழுவான், பிளாட்ஃபார்ம் விழுவான், ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா டவர்ஸ் அண்ட் காலம்ஸ்லாம் இருக்கும். ஸோ டாப் மோஸ்ட் காலத்தில் ஒரு ஆள் விழுந்துட்டான், அவனை நீங்கள் எப்படி ரெஸ்கியூ பண்ண போகிறீங்கன்றத ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த ரெஸ்கியூ டீம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அதையும் செக் பண்ணுவோம். ஏன்னா எமர்ஜென்சி எப்படி வேணாலும் வரலாம். அந்த எமர்ஜென்சி சொல்லிக் கொடுக்குறது நாம் அங்கே இருக்க போகிறது கிடையாது. அதை ஹேண்டில் பண்ண போகிறது அவங்க தான். அது அவங்க ரெடியாக இருக்காங்களா இல்லையான்றது நம்ம அதை செக் பண்ணுவோம். ஸோ அந்த அப்சர்வர்ஸோடைய அவங்க அப்சர்வர்ஸ் வந்து அவங்க நோட் பண்ணிப்பாங்க. நான் என்ன சப்போஸ் நான் வந்து என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு இதை நாங்கள் எப்படி கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த முடிஞ்ச உடனே இந்த சினாரியோ முடிஞ்ச உடனே அது எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாருக்கும் இந்த மாக் ட்ரில் ஓவர்ன்றது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஏரியாவை வந்து கரெக்டாக இல்லையான்றது கேஸ் டெஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் இஃப் இட் இஸ் ஃபயர் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் இருக்கான்றது செக் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் டாக்ஸிக் கேஸ் ரிலீஸ்னா அங்கே வந்து டாக்ஸிக் கேஸ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, அது அலோவபிள் லிமிட்டா அப்படின்றது அவர் செக் பண்ணிட்டு அவர் வந்து ஓகே கொடுத்த அப்புறம் ஆல் கிளியர் சைரன் ஆர் கம்யூனிகேஷன் விச் டிபெண்ட்ஸ் அபான் த இண்டஸ்ட்ரி அவங்க கொடுத்த அப்புறம் தான் எல்லாரும் கலைஞ்சு போகணும். அது கலைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து எல்லாரையும் நாங்கள் வந்து எவாக்குவேட் பண்ணுவோம். ஏன்னா எமர்ஜென்சி காலத்தில் தேவைப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும். மற்றவங்களாம் வந்து சேஃப் அசம்பிளி பாயிண்ட்டுக்கு போயிடணும். ஸோ முதல்ல எங்களுடைய மாக் ட்ரில்லில் ஒன் ஆஃப் த மேஜர் கிரைட்டீரியா வந்து அசம்பிளி பாயிண்ட் எல்லாரும் வராங்களா. நம்ம ஒரு 100 ஒர்க்கர் உள்ளே இருக்காங்க, 7 பேர் தான் அந்த இடத்துல தேவை, மீதி 93 ஒர்க்கர் அந்த அசம்பிளி பாயிண்ட் வந்திருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறது ஒரு தனி ஆள் இருப்பார். இப்போ சேஃப் அசம்பிளி பாயிண்ட்ன்றது வந்து இந்த ஃபயரோ டாக்ஸிக் கேஸ் ரிலீஸோ அஃபெக்ட் ஆகாத இடத்துல தான் அதை நம்ம வச்சுருப்போம். இப்போ இது கிளியர் முடிச்ச உடனே கிளியரன்ஸ் ஆகிடுத்து, அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தோன்னே அவங்களுக்கு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம், அப்போ தானே அவங்க வந்து ரெஸ்யூம் பண்ணணும் இல்லையா. அதுக்கு வந்து சம் சைரன் சிஸ்டம் ஆர் கம்யூனிகேஷன் வேறு ஏதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இண்டஸ்ட்ரி கொடுத்த அப்புறம் தான்
அவங்க வந்து நார்மல் அவங்க பிளான்ட்டுக்கு போய் ஆப்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் we will have debriefing session. ஓகே. அந்த debriefing sessionல யார் ஹெட்டோ அந்த யூனிட் ஹெட் வந்து he will chair the meeting. ஏன்னா அப்பதான் அவருக்கு வந்து தன் கம்பெனில என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்திருக்குன்றது அவருக்கு தெரியணும். ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அவருடைய பிகாஃப் தான் இந்த அப்சர்வர்ஸ் போயிருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க what is expected out of the individual coordinator, what he has done, what are the lacunas. In future how we are going to deal it. இதுதான் மாக்டிலோட கான்செப்ட். அண்ட் ரெடினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆம்புலன்ஸ் எவ்வளோ டயத்துக்கு போயிருக்கு, ரெஸ்கியூ டீம் எப்படி போயிருக்கு, அவங்க ஒழுங்காக சேஃபாக போயிருக்காங்களா. சப்போஸ் ஃபயர்னா அவங்க வந்து போகலாம், கெமிக்கல் கேஸ் இடத்துல போகும்போது அவங்களே பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இல்லாமல் போனாங்கன்னா அதெல்லாம் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணும். இதுதான் மாக்டில் கான்செப்ட். மாக்டிலோட கான்செப்ட். நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாக்டில்ல வந்து ஒரு ரோல் இருக்கும் ஒருத்தருக்கு அப்படிங்கறது சொன்னீங்க இல்லையா. அந்த ரோல் வந்து நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஏன்னா அவங்க வந்து as a பர்சனும் கூட ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. சோ அதை நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அது வந்து பை வர்ச்சு ஆஃப் யுவர் டெசிக்னேஷன் தான். ஏன் அப்படின்னா ஒரு மேஜர் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் வந்து 10 நிமிஷத்துலேயும் முடியலாம், 1 ஹவர்லேயும் ஆகலாம், 2 ஹவர்ஸ்லேயும் ஆகலாம். அந்த நம்மளுக்கு ரிசோர்ஸ் வச்சு புட் ஆஃப் பண்ண முடியும், சில சமயம் முடியாது. அப்போ வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து மேன் பவர் வேணும், ஃபயர் ஃபைட்டிங்க்கு மேன் பவர் வேணும், ஃபயர் எக்யூப்மெண்ட் சப்ளைக்கும் மேன் பவர் வேணும். ஸோ அப்போ ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் ஒரு மெட்டீரியல்ஸ் கோஆர்டினேட்டர்னா வேர் ஹவுஸ்லேருந்து என்னென்ன மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஒரு ஃபயர் வாட்டர் பம்ப் ரன் ஆகிட்டே இருக்குது, அது ப்ரெஷர் வந்து 7 kg தான் இருக்கணும் நார்மலாக. சப்போஸ் நிறைய பம்ப் அங்கே கட்டின் ஆகும், அந்த நேரத்துக்கு வந்து ப்ரெஷர் சூட் அப் டு 10 or 11 kg. அப்போ ஏதாவது ஒரு லைன் லீக் ஆகலாம், ஃபயர் வாட்டர் லைனே லீக் ஆகலாம் வீக்கஸ்ட் பாயிண்ட்ல. நீங்க ஒரு இடத்துல ஃபயர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல லீக் ஆச்சுன்னா யூ வில் நாட் கெட் தி எனஃப் பிரஷர் தேர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து அங்கே ரிப்பேர் பண்ணணும். அந்த நேரத்துக்கு போய் நீங்க யாரையும் தேடிட்டு இருக்க முடியாது, ஒரு ஆளை கூட்டின்னு வந்து ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம். அதுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் கோஆர்டினேட்டர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லா போய் பிளான் சுத்தி பார்ப்பார். எங்கேயாவது லீக் இருக்கிறதுனா இமீடியட்டா அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு தேவையான உபகரணங்கள் அவர் ரெடியா வச்சிருப்பார். அதனால அவர் அது பண்ணி தான் ஆகணும். அவருக்கு ஒரு பதட்டமும் இருக்காது. அவர் வந்து சீன் ஆஃப் ஃபயருக்கு வரமாட்டார். அதனால தான் நாங்கள் இயர் மார்க் பண்ணிடுவோம் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன ரோல். அதே மாதிரி ஒரு வெல்ஃபேர் மீடியா கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ நார்மலாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்துன்னா மீடியாவிலேருந்து எல்லாரும் ஒரு தான் செய்வாங்க. ஆமாம், கண்டிப்பாக. என்ன அந்த ஆர்வ கோளாறுனால எல்லாரும் வந்து மீடியாட்ட பேசவும் முடியாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் சில சமயம் தப்பாகவும் போகலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு கோஆர்டினேட்டர், அவர் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனை ரிலீஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். ஓகே. ஒரு சூழ்நிலை அப்படின்னா என்னெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா, அந்த ஒரு பதட்டம். இது வந்து ஆன் சைட்டுக்கு மட்டும். இது வந்து ஆன் சைட். இதே எமர்ஜென்சி ஆஃப் சைட்டுக்கு எஸ்கலேட் ஆச்சுன்னா அது என்ன பண்ண போறோம், நம்மள்ட்ட கண்ட்ரோல் கிடையாது. நிச்சயமா. ஏன்னா பப்ளிக்கு கண்டிப்பா பப்ளிக் முக்கியம் அஃபெக்ட் ஆக போறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு நமக்கு வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. நம்மள்ட்ட இருக்க போக்குவரத்து பஸ்ஸஸ்லாம் போகல, இங்கே இருக்க ஆட்கள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு டெஃபினட்டாக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் தேவை வேணும், எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், அன்இன்டரப்டட் சப்ளை வேண்டியிருக்கும், வாட்டர் ஃபயர் ஃபைட்டிங் வாட்டர் தேவைப்படும். இதெல்லாம் அந்த நேரத்துக்கு போய் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கேட்டு யார் அதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அங்கே ஆன் சைட்டை பொறுத்தவரையிலும் டைரக்டரோ ஆர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோ அவர் இன்சார்ஜ், அவர் தான் பிரின்சிபல் கோஆர்டினேட்டர், அவர் தான் மெயின் கோஆர்டினேட்டர். அதே மாதிரி இஃப் இட் இஸ் எஸ்கலேட்டிங் டு தி ஆஃப் சைட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் கோஆர்டினேட்டர். ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரப்போகுது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அனிமல் அண்ட் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவர்கிட்ட தான் வரப்போகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்போம். ஏன்னா சில இதில் இந்த இண்டஸ்ட்ரியால் பண்ண முடியலன்னா நாங்கள் நேஷனல் சேஃப்டி கவுன்சில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன பண்ணணும், இந்த கம்பெனிலேருந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நாங்கள் அங்கேயும் பண்ணுவோம். இது வந்து மேஜர் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒன்ஸ் இன் இயர் மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணணும். இது வந்து ரூல். அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சேர்மன் ஆஃப் த கமிட்டி. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா நம்ம கம்பெனியில் நடந்ததுன்னா நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணலாம், வேற பப்ளிக்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா பேனிக் ஆகிடுவாங்க. அதனால பப்ளிக் ஷுட் பி டேக்கன் டு கான்ஃபிடன்ஸ் முதல்ல.
ஸோ வெல் இன் அட்வான்ஸ் கலெக்டர் டேட் வாங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இந்த தேதியில் இந்த இடத்துல நாங்கள் மாக்டில் பண்ண போகிறோம், நீங்கள் பதட்டப்படாதீங்க அப்படின்னு முதல்ல வந்து பப்ளிக் சொல்லணும். அப்புறமா அந்த கனெக்டட் ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்களெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்போம். இதெல்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறம் இங்கே எப்படி அப்சர்வர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அப்சர்வர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவங்களுக்கும் அப்சர்வர் இன்க்ளூடிங் கலெக்டரேட், கலெக்டருக்கே நாங்கள் அப்சர்வர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ட்ரைனிங் கைட்லைன்ஸ், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் கம்பெனி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுமா, இல்லை நீங்கள் வந்து இஸ் இட் மேண்டேட்டரி? அதாவது கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்போ இல்லை செமினார் அட்டென்ட் பண்ணணுங்கிறது மேண்டேட்டரி ஆகிப்போது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன் அப்படி நாங்கள் நேஷனல் சேஃப்டி கவுன்சிலே இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் செமினார்லாம் கண்டக்ட் பண்ணுறோன்னா, இண்டஸ்ட்ரியில் பொறுத்தவரை ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் தான் இருப்பார். அவருடைய நாலேஜ் தெரிஞ்சு மட்டும்தான் அவர் வந்து இம்பார்ட் பண்ண போகிறார். வேற அந்த இண்டஸ்ட்ரியில் நடந்த ஆக்சிடென்ட்டோ அதை பற்றி தான் அவர் திருப்பி அதுதான் பேச போகிறார். ஆனால் இந்த செமினார் ஒரு ட்ரைனிங் செஷன் போனீங்கன்னா பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த நேஷனல் சேஃப்டி தமிழ்நாடு சாப்டரோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இதோட சேர்மன் வந்து டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, அவர் தான் எங்களுக்கு சேர்மன். அவருக்கு அவர் துறையில் இருக்க எல்லாருமே எங்களோட ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க தான். பொதுவாகவே நாங்கள் கிளாஸ் எடுத்தோம்னா அது அவங்க துறையிலேருந்து ஒரு 2 பேர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு இருந்து லிமிட்டட் நாலேஜ், வேற அவங்க எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லும் போயிருக்க போகிறாங்க. அப்போ வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது அது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்து சொல்லிக் கொடுப்பார். அதில் என்ன ஒன்று, எந்த இண்டஸ்ட்ரி பேர்லாம் இல்லாத, அவங்க யாரையும் ஹர்ட் பண்ணாத இன்சிடென்ட் மட்டும்தான் சொல்லுவார். ஸோ தட் அவர் வழியாக நம்ம கேட்கும்போது நல்லா இருக்கும். அது நிச்சயமா அதில் நிறைய அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இது மாதிரி நாங்கள் வந்து செமினார்னு நாங்கள் போடுவோம், பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ சில ப்ரோக்ராம் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை எல்லா இடத்துலையும் எங்களுடைய ஆக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 200 பேர் 300 பேர் வந்துடுவாங்க ட்ரைனிங் பார்ட்டிசிபேஷனுக்கு. ஸோ அதில் பார்த்தா 100 பேருக்கு மேலே எங்களால் ட்ரைனிங் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஆமாம், 300 பேர் பண்ணால் ஒரு மாநாடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால மெட்டீரியல் நம்ம மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு முகாம் மாதிரி நடத்துவோம், 2 நாள் 3 நாள் இருந்து. ஸோ அந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து கெட் பெனிஃபிட்டட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கரண்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த கவுன்சிலோடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? இப்போ எங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னென்னா, எங்கள் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல வந்து நம்ம இவங்களை போய் அட்டன் பண்ணணும், ஸ்கூல் சில்ட்ரன். Safety should be embedded in the school children. அவங்களுக்கு முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ரோட் சேஃப்டி பற்றி சொல்லிக் கொடுக்கலாம், ஹோம் சேஃப்டி பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து காலேஜஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எல்லாருக்கும் ரோட் சேஃப்டி வேணும். வண்டி இல்லாதவங்க யாருமே கிடையாது, ரோட் சேஃப்டி. அதே மாதிரி வண்டியில் போகும்போது மொபைலுக்கு அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதோட தாக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணணும். இது அடுத்த என்ன ஒரு பிளான்னா, இந்த ட்ரைனிங் காலேஜஸ் பண்ணும்போது அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஹாஸ்பிட்டல்ஸ் அலோவ் பண்ணாங்கன்னா முக்கியமாக அவங்கள அழைச்சிட்டு போய் அங்கே காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் GHR சென்டரில் போனீங்கன்னா ஹெட் இன்ஜுரின்னு தனி செக்ஷன் இருக்கும், அங்கே அழைச்சிட்டு போய் காமிச்சோம்னா அவங்களோட இம்பாக்ட் தெரியும். அப்போ தான் சேஃப்டி ஹெல்மெட் போடுன்னு ஒரு போலீஸ்காரரோ அம்மாவோ சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. வேற அதை போய் பார்த்தாங்கன்னா அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அது ஒரு பிளான் ஒன்று இருக்கு. இத்தனைக்கு அப்புறம் வந்து மெயின் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து LPG சேஃப்டி, ஹோம் சேஃப்டி இதெல்லாம் வந்து ஒரு அந்தந்த ஏரியாவில் போய் சொல்லணும். அது வந்து ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி இருக்கு, ஒரு 1/2 hour அவங்களுக்கு வேண்டிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ஒரு துறையில மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை சார்ந்த ஒரு விஷயத்துலயும் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட இருந்து. ஸோ நீங்க வந்து பர்சனலா உங்களுடைய வீட்டில் ஏதாவது சேஃப்டி கைட்லைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இது நான் பண்ணியே ஆகணும், நான் இதுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பொதுவா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அட்வைஸா இருக்கும். ஸோ அட்வைஸ்ன்றதை விட ப்ராக்டிஸ் தான் அது. ஓகே, ப்ராக்டிஸ். நம்ம வந்து யாருமே இப்போ வந்து நான் அட்வைஸ் பண்ணி இப்போ இருக்கிற தலைமுறை யாருமே அட்வைஸை லைக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ அதை ப்ராக்டிஸ் ஆகிறதுன்னு வரணும். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் என்னுடைய பசங்களோ என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு சின்ன சின்ன சேஃப்டி மெஷர்ஸ் எப்படின்னா, நான் வண்டி எடுக்கணும்னா ஹெல்மெட் இல்லாமல் போக மாட்டேன். ஓகே, அன்றைக்கி வண்டி எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. அதே மாதிரி கார் எடுக்கிறோம், காரில் என்னென்ன இதெல்லாம் செக் பண்ணணும், அதெல்லாம் என் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு LPG வருது, என் ஒய்ஃபுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், ஒய்ஃப் LPG சேஃப்டினா என்ன, அவங்க கேஸ் சிலிண்டர் மாற்றும் போது நம்ம என்னென்னலாம் பண்ணணும்,
ஓகே. ஏன்னா நான் வந்து சிலிண்டர்லாம் மாற்றும்போது நான் இருக்க போதில்லை, அவங்க தான் இருக்கும். அப்போ வந்து இதெல்லாம் நம்ம செக் பண்ணணுன்றது சொல்லியிருக்கோம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சேஃப்டி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. நம்ம அதை சிறந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.